கதை கேட்கும்போது இது குடும்பத்துக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த இது படத்தில் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். டைரக்டர் கார்டு போடும்போது கைத்தட்ட மாட்டாங்க, எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டாங்க. அப்படின்னா அந்த அளவு அவங்ககிட்ட போய் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி என்ன சின்ன படங்கள்னா இது எல்லாத்தையும் போய் சேர்ந்து இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தா இன்னும் இது பெரிய வெற்றி படமா ஆகும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் செம்ம ரெஸ்பான்ஸு. இப்போதான் பார்த்துட்டு வர்றோம். பயங்கர ரெஸ்பான்ஸு. நம்ம என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியை குறி வச்சு எடுத்தோமோ அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ தேட்டருக்குள்ள பார்த்தோம். அது அந்த சிரிப்பு, அந்த அழுகை எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. மிகப்பெரிய அந்த டீமே நம்ம பயங்கர இப்போ ஹாப்பியா இருக்கிறோம். நம்ம நினைச்ச அந்த எமோஷனும் சொன்ன அந்த மெசேஜும் எல்லாம் ப்ராப்பரா சேர்ந்துருக்கு. எல்லாம் அதை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. படத்தை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மாஸ்க் போட்டு பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மாஸ்கே இல்லாத மனிதர்களை பத்தியான ஒரு படம் தான் இது. கண்டிப்பா இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணலாம். பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். படம் பார்த்தாங்க. மேக்சிமம் அதுதான் நான் கதை கேட்கும்போது இது குடும்பத்துக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த இது படத்தில் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டில் நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். டைரக்டர் கார்டு போடும்போது கைத்தட்ட மாட்டாங்க, எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டாங்க. அப்படின்னா அந்த அளவு அவங்ககிட்ட போய் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி என்ன சின்ன படங்கள்னா இது எல்லாத்தையும் போய் சேர்ந்து இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தா இன்னும் இது பெரிய வெற்றி படமா ஆகும். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடியன்ஸோட சேர்ந்து அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல எதை நினைச்சு டைரக்டர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியா கன்வே ஆச்சு அப்படின்னு நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்தேன். போகும்போது ஒரு நல்ல மெசேஜ், அதை என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியான அளவுல போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது செம எமோஷ்னல் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருந்தது. லைக் கடைசியில் கை தட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நல்ல படத்தில் ஃபீல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி லைக் 10 years பேக் இதே நாள் இன்னைக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டீம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நான். ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது ஒரு சினிமாட்டோகிராஃபர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் எனக்கு கிஷோர் கொடுத்தது, சான் எடிட்டர் அவர், துரை அண்ட் தேவ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம சில படங்கள் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு படத்துல தான் நம்ம கரெக்டாக லான்ச் ஆகிறோம். ஸோ எனக்கு அந்த படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படம் மூலிமா தான் எனக்கு கரெக்டான ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் நம்ம என்ன நினைச்சோமோ அந்த கரெக்டாக டெலிவரி இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஸோ மனுஷங்களை கொண்டாடுற படமா இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தயாரிப்பாளர் தேவ் பேசுறேன். இந்த படம் முதல்ல கிஷோர் அண்ணன் கதை சொல்லும் போது என்ன நம்பிக்கையில இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சோமோ இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கு. இது மக்களை போய் எப்படி சேரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி அவங்க படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலியோட பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் கை தட்டினாங்க, நிறைய பேர் அழுதாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதை ப்ராப்பரா அவங்களும் எல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சஸ்லேருந்து இப்படி ஒரு படம் திருப்பியும் கொடுத்துருக்கோம் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. இதை மக்கள் எல்லாரும் திருப்பியும் தியேட்டர்ஸ்ல போய் இந்த மாதிரி சின்ன படங்களை பார்த்து கொண்டாடுவீங்க நம்புறேன். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே மேல நான் ஸ்கிரீன்லேயே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி மொத்த டீமும் மிடில் கிளாஸ்ங்கிற பேரை வந்து அவங்க நெஞ்சிலே சம்மந்திட்டு எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போறாங்க. இப்போ ஆடியன்ஸ் அவங்க நெஞ்சில சம்மந்தி இனிமே எடுத்துட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும். நான் முனிஷ்காந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்தா இப்போ மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஜெயிச்சா எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த டீம் நிறைய படங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அண்ணா பத்தி நான் மேலே இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீங், ரொம்ப நல்ல கேரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. வாங்க தர சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க. இல்ல சார், தேங்க்யூ. வந்திருக்க மீடியா எல்லாத்துக்கும் மிடில் கிளாஸ் நல்ல ரிசப்ஷனாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ.